டைப்பிக்கல் ஃபேமிலி பார்க்க வந்தா எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ட்விஸ்டோட கதைக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோட அம்மாவுக்கு அப்படியே கனவு வருதுங்க. என்ன கனவுன்னு அலண்டு எழுதுக்கிறாங்க. அப்ப ஹீரோ அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டு, தயவு செஞ்சு அவ கூட பேசாத, அவ கூட பழகாத, உனக்கு அவனால ஏதோ ஆபத்து நடக்க போகுதுடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ சொன்னதும் ஹீரோ என்ன பண்றாரு, பாக்கெட்ல இருந்து 2 ரிங் எடுத்து, இங்க பாருங்க அம்மா, 13 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரிங்கை நான் கொடுத்தேன். இப்போ இவ வச்சிருக்கிறது நம்ம ரிங்கு கிடையாது, இது வேற ரிங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 ரிங்கை காமிக்கிறாரு. எப்படி இது ஒரே மாதிரி இருக்கு, எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கும் போது, அது சாத்தியம்தான். 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் கொடுத்துருக்கேன். பட் அது நான் இல்லை அப்படின்னு குழப்புறாரு. நீங்க கவலைப்படாம தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய் அந்த ரிங்கவே வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் சொல்றதெல்லாம் யோசிச்சு பார்க்கறாரு. ஹீரோயின் கிட்ட போய் அந்த ரிங்கை கொடுப்பாரு. கொடுத்துட்டு யார் உன்னை காப்பாத்துனது அப்படின்னு சரியா கேட்கும் போது, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, கழுத்துல ரெட் கலர் மச்சம் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது மாத்தி சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே உட்காந்து இருக்காரு. இந்நேரம் பார்த்து ஹீரோட அம்மா கையில அந்த டிக்கெட் இருந்திருக்கோம் இல்லையா, அதாவது லாட்ரி டிக்கெட், அது காணாம போகுது. எங்கடா லாட்ரி காணாமோ அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டே இருக்கும்போது நம்ம கூட இருக்க ஒரே பர்சன் நம்ம ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணா கால் ரீச் ஆகவே இல்லை. இவர் எங்க போயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்புல போயிட்டு ஒரு பொண்ணு கூட ஆட்டம் போட்டுட்டு அவருடைய புருஷன்கிட்ட மாட்டிப்பாரு இல்லையா, அவங்கிட்ட காசு கொடுக்கறதுக்காக தான் போயிருக்காரு. அதாவது இந்த லாட்ரி டிக்கெட் எடுத்து போய் கொடுக்கறதுக்காக போயிருக்காரு. அங்க போனா என்ன கை நிறைய காசோட வருவான்னு பார்த்தா வெறும் கையோட வர அப்படின்னு அவன் கேட்க, இந்த லாட்ரி டிக்கெட் இதுக்கப்புறம் என் பக்கமே தலை வச்சு படுக்காத அப்படின்னு இவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஹீரோட அம்மாக்கு லாட்ரி டிக்கெட்டும் காணோம், இவன் போனும் எடுக்கல அப்படின்னு சந்தேகத்துல இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோட அப்பா வீட்டுக்கு போறாரு. இப்போ அவங்க போனுக்கு நிறைய போட்டோஸ் வருது. என்ன போட்டோஸ் அப்படின்னா, இவர் அந்த பொண்ணோட பப்புல ஆட்டம் போட்டுட்டு இருந்தார் இல்லையா, அந்த போட்டோஸ்லாம் வருது. அதை பார்த்துட்டு அப்படியே கோவப்படுறாங்க. இவர் சமாதானப்படுத்த முயற்சி பண்றாரு. இது ஃபேக், இது உண்மை இல்ல, அவ ஏமாத்துறான், நான் ஃப்ரெண்டா தான் பழகுனேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாலும் அவரை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பணத்தை வாங்கிட்டாங்க இல்லையா, அதாவது அந்த லாட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டாங்க இல்லையா, அவங்க உண்மையான புருஷ பொண்டாட்டியே கிடையாது. இவரை ஏமாத்துறதுக்காக ஒரு டிராமா பண்ணியிருக்காங்க. அது யாரோட சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட அம்மாவோட சேர்ந்து டிராமா பண்ணியிருக்காங்க. இப்போ ஹீரோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் அப்படியே வாக்குவாதம் அதிகமாகுது. அவங்க என்ன சொல்றாங்க, தயவு செஞ்சு வீட்ல இருந்து வெளியில போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எத்தனை நாளா என்னை ஏமாத்திருக்கேன், இந்த மாதிரி எத்தனை நாள் நான் ஏமாந்து போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தோன்னே அவங்க கோவப்படுறது தப்பே கிடையாது. உடனே ஹீரோட அப்பா என்ன பண்றாங்க, போயிட்டு 2 ட்ரெஸ் தான் இருக்கும் போல, அந்த 2 ட்ரெஸ் எடுத்து பேக் பண்ணிட்டு அப்படியே வெளியில கிளம்புறாரு. இப்போ ஐனா மேல இருந்து கீழே எங்க தாத்தா போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஒரு சின்ன ட்ரிப் போறோமா, காலையில எழுந்து ஒழுங்கா சாப்பிடுங்க, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஐனா என்ன பண்றா, அவருடைய கண்ணை நம்ம ரீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணாடியை ஓபன் பண்றா. அவர் உடனே அவருடைய கண்ணாடி எடுத்து போட்டுக்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த டிக்கெட் எடுத்துட்டு போனாங்க இல்லையா, இது யார் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட அம்மா தான் வச்சிருக்காங்க. அந்த டிக்கெட் அந்த பைல்வான் கூட அந்த ஜிம் கோச்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வரா. இந்த டிக்கெட் இப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்ட்டு அதை தொடர்றதுக்கு வரா. இப்போ அவங்க அம்மா அந்த டிக்கெட் எடுத்துட்டு, இது ஆல்ரெடி உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட வீட்டில் எல்லா வேலையும் ஹீரோட அப்பா தான் செய்வார். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா எடுத்த இடத்துல எல்லாமே அப்படியே கிடக்குது. ஹீரோட சிஸ்டர் இருப்பாள், அவள்கிட்ட போய் கேட்கும் போது அப்பா எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவர் எங்கேயோ வெளியில் போயிருக்காராம், ட்ரிப் போயிருக்காராம் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறான். இவருக்கு ஒன்றுமே புரியல, எப்படி எதுவுமே சொல்லாமல் ட்ரிப் போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஐனா இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா, அவர் ட்ரிப் போகல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ வேற எங்கே போனாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு பதிலே சொல்ல மாட்றான். அப்படியே கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணி பேசுறாங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உங்க அம்மா கிட்ட கொடுத்த டிக்கெட் எங்க அம்மா கிட்ட இருக்கு, அப்போ உங்க வீட்டில் இருக்க யாரோ தான் அதை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் எங்க அம்மா உங்களை விடவே மாட்டாங்க, உங்க பணத்தை சுரண்டுறது தான் பார்ப்பாங்க. இதனால நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் மீட் பண்ணிக்க தேவையில்ல, பார்த்துக்க தேவையில்ல, பேசிக்க தேவையில்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறா. இப்படி சொன்ன உடனே ஹீரோவுக்கு டவுட்டா இருக்கு, யாரு கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க, நம்ம அப்பா வேற வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு போய் செக் பண்ண போறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோட அம்மாவும் அவங்க அக்காவும் பேசிட்டு இருக்காங்க. கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் மாப்பிள்ள இருப்பார் இல்லையா, அவர் இருக்காரு. இவங்க கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அந்த பில்டிங் எனக்கு வேணும், உங்க பிஸ்னஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதும், அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இவன் உன்னை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணோட போனா, இப்போ உன்னை ஏமாத்திட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அப்படியே இவளுக்கு செம கோவம் வருது. அம்மா நீங்க ரொம்ப எல்லை மீறி பேசுறீங்க அப்படின்றா. நான் சொன்னதுல தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதும்,
உங்க கூட இதுக்கு மேல இருக்கவே மாட்டா. உங்களால தான் என் வாழ்க்கையே வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு எழுந்து வெளியில போயிடுறா. ஒரு பக்கம் ஹீரோ அவருடைய அப்பாவோட ரூம்ல எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காது. ஏதாவது கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோட அம்மாக்கு செம்ம தலைவலி இருக்குங்க. தூங்கல, சரியா தூங்கல. அதனால சரி வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல இருந்து எழுந்து வெளியில வராங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஐனாவை தான் காமிக்கிறாங்க. அவ ஸ்கூலுக்குள்ள போறா. எல்லாரும் பிடிச்சி அவளை ரேகிங் பண்றாங்க. அதாவது அவ கண்ணாடியை கீழே தள்ளி விட்டு உடைச்சிடுறாங்க. அப்படி உடைச்சதும் அவன் எல்லார் மைண்டையும் ரீட் பண்ண முடியுது இல்லையா? அவ கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா இல்லையா? அவ வந்து அவ கையை பிடிச்சதும் அவ மைண்டை பார்த்ததும் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவளோட கையை தட்டி விட்டுறா. உடனே அவளுடைய கையில சின்னதா ஒரு கீறல் விழுந்தது. அதாவது காயம் பட்டுடுது. ஐனா அங்கிருந்து ஓடி போயிடுறா. அதாவது எங்க போறான்னு தெரியல, எங்க போறான்னு காமிக்கல. உடனே ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐனாவை காணோம் அப்படின்ட்டு கால் வருது. உடனே ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயின் கிட்ட போய் சொல்லி அவங்க 2 பேரையும் கூட்டு போக ட்ரை பண்றாரு. இப்ப பைல்வான் அந்த இடத்துல வந்து உன் பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், எங்கெல்லாம் போவான்னு எனக்கு தெரியும், வா அப்படின்னு சொல்றாரு. 3 பேரும் போயிட்டு ஐனாவை தேடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காஃபி ஷாப்புக்கு கூட்டு போறாரு. இங்க தான் அவ சாக்லேட் காஃபி குடிப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஹீரோக்கு உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், எத்தனை நாளா என் பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சாக்லேட் காஃபிலாம் குடிப்பாரு அப்படின்றதே நம்ம ஹீரோக்கு தெரியாது. நெக்ஸ்ட் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போறாரு. இங்க உட்காந்து தான் அவ கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்கேயும் தேடி பார்க்குறாங்க. அங்கேயும் ஐனா இல்லை. நெக்ஸ்ட் ஒரு பார்க் மாதிரி ஒரு பிளேஸ் கூட்டு போறாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மூளையில் ஒரு பெஞ்சில் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்கேயும் தேடி பார்க்குறாங்க. யாரும் கிடைக்கவே இல்லை. எங்கேயே இல்லைன்னா அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பைல்வான் சொல்றாரு. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா நேரா வீட்டுக்கு போய் பாருங்க, அங்க இருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இங்கெல்லாம் தேடுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்றா. ஹீரோ நேரா கிளம்பி வீட்டுக்கு போறாரு. ஹீரோயின் நேரா வீட்டுக்கு போனா வீட்டுல யாரோ உன்னை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும் யார் ஐனாவா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போய் பாக்குறாங்க. அங்க இருந்தது ஐனா கிடையாது, ஹீரோடைய அம்மா தாங்க இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு இவளுடைய அம்மாக்கும் இவளுக்கும் வாக்குவாதம் அதிகமாகுது. எப்படி உங்களை கூட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க பில் பே பண்ண முடியாம அங்க தூங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, நான் கூட்டு வந்து தூங்க வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க தூக்க மருந்து ஏதாவது போட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த பழக்கம்லாம் உனக்கு தான் இருக்கும், எனக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. இப்ப ஹீரோயினுக்கும் அவங்க அம்மாவுக்கும் வாக்குவாதம் ரொம்பவே அதிகமாகுது. இத்தனை நாள் வரைக்கும் என்னை வச்சு என்னென்ன பண்ணீங்க நீங்க, இதுக்கப்புறம் உங்க கூட நான் இருக்கவே மாட்டேன், என்னை ஏமாத்தி நீங்க இவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க, இருந்தும் உங்க ஃபேமிலி நான் விட்டுருன்னு சொன்னாலும் விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இதுக்கப்புறம் நான் உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியில போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நீங்க போக்வி குடும்பத்தை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கு கத்துக் கொடுத்த வித்தையை வச்சு நான் உங்களவே இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டிட்டு போறா. அவளுக்கு செம கோவம் வந்து அங்கவே கத்துறா. நீ எப்படி இவ்வளவு தைரியமா என்கிட்ட பேசுவ, எப்படி இவ்வளவு தைரியமா இங்கிருந்து போவ அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்காம நம்ம ஹீரோயின் மட்டும் வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்த ஹீரோயின் நேரம் எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு தான் போயிட்டு குழந்தைய தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து குழந்தையோட ரூம்ல தேடிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கிட்ட வேற யாரோ ஒரு இல்யூஷன் வந்து பேசுற மாதிரி இருக்கு. அதாவது பாஸ்ட்ல இருக்க ஹீரோ இருப்பார் இல்லையா, டைம் டிராவல் பண்ணி போனவர், அவர் வந்து பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா குழந்தை வந்து ஸ்கூல்ல தான் இருக்கா, ஸ்கூல்ல இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்குள்ள இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி சொன்னதும் ஹீரோயினா தான் நம்ம ஹீரோ கிட்ட கன்வே பண்றா. உடனே 2 பேரும் ஃபாஸ்டா கிளம்பி ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல்ல எப்படி அவ போயிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயந்து ஓடி போய் அந்த ரூம்குள்ள உட்காந்துருப்பா. அந்த நேரம் பார்த்து யாரோ அவளை வெளியில இருந்து சாத்தி விட்டுடுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட இருப்பா இல்லையா, அந்த பொண்ணு தான். எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே சாத்தி விட்டுட்டு வெளியில வந்துடுறா. இவளுக்கு நல்லா தெரியுது அவ உள்ள இருக்கா அப்படின்ட்டு. இவ கையில ஒரு சின்ன கீறல் பட்டதுனால அவளை அங்க சாத்திட்டு வந்துடுறா. ஹீரோவும் ஹீரோயினும் வேகமா அங்க போயிட்டு தட்டி தட்டி பாக்குறாங்க. டோர் க்ளோஸ்ல இருக்கு. அந்த நேரம் பார்த்து அங்க ஒரு வாட்ச்மேன் வராரு. இந்த மாதிரி உள்ள குழந்தை இருக்கா அப்படின்னு சொன்னதும் டோர் ஓபன் பண்றாங்க. ஹீரோ வேகமா உள்ள போயிட்டு பார்த்தா குழந்தை ஓரமா உட்காந்துருக்கா. உடனே அவளை கட்டி பிடிச்சிக்கிறாரு. நீ பயப்படாத, அப்பா வந்துட்டு அப்பா வந்துட்டு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நேரா என்ன பண்றாங்க, ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. 3 பேரை போய் உட்காந்து ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. எதுக்கு நீ அங்க போன, ஏன் இப்படி பண்ற, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மிரட்டி கேட்டுட்டு இருக்காரு. குழந்தைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே எழுந்து ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறா. கூப்பிட கூப்பிட கேட்காம போயிடுறா. ஹீரோயின் பின்னாடி எழுந்து போயிட்டு ஏன் தான் பிரச்சனை, என்னதான் ஆச்சு அப்படின்னு பொறுமையா கேட்கும் போது எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கவே இல்லை, எல்லாரும் கண்ணையும் பார்க்கும் போது யாரா ஒன்று பேசுறாங்க, மனசுக்குள்ள ஒன்று நினைக்கிறாங்க, மனசுக்குள்ள நினைக்கிறத எதிர்த்து நான் பேசவும் முடியல, எனக்கு இந்த பவரே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்போ ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கே இப்படி சொல்றியே, என்னுடைய லைஃப்ல இந்த மாதிரி ஏகப்பட்டது நடந்திருக்கு, அன்னைக்கு என்னை காப்பாத்துறதுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்றா. யாருன்னு கேட்கும் போது அது யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆக்சுவலாக காப்பாற்ற வந்தது ஹீரோ தான், உன்னை காப்பாத்துறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னதும் 2 பேரும் வெளியில போயிடுறாங்க. ஹீரோ கேட்குறாரு, என்னதான் சொன்னாலும் என்கிட்ட பேசவே மாட்றான், நான் என்னதான் பண்றது அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றா, நீ எதுவுமே பேசாத, அவனுடைய கண்ணை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறா.
இப்போ ஹீரோ ஒரு பார்க் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு. அதாவது பார்க்கிங் பிளேஸ் மாதிரி இருக்கு. அங்க குழந்தைய கூட்டு போயிட்டு குழந்தைக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்த உடனே எனக்கு வேணாம் வேணாம் அப்படின்னு அவ சொல்றா. இருந்தாலும் குடி குடி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது உடனே அவ தட்டி விட்டுறா. அவ மேலலாம் சிந்திடுது இல்லையா? அதனால ஹீரோ அப்படியே தொடச்சு விட்டுட்டு கீழே வந்து உட்கார்றாரு. இப்ப குழந்தையோட கண்ணை ஐ டு ஐ கான்டாக்ட் பண்றாரு. இப்பதான் அவருடைய மனசுக்குள்ள என்னெல்லாம் நினைக்கிறாரு அப்படின்றது குழந்தைக்கு தெரிய வருது. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, உன்னை தனியா விட்டு போனது ஏன் தப்பு தான். உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் உன்னை ரொம்ப பத்திரமா பார்த்துருக்கணும். இதுக்கப்புறம் உன்னை எப்போயுமே தனியா விட்டுட்டு போக மாட்டேன். ஸ்கூலுக்கும் தனியா அனுப்ப மாட்டேன். உன் கூடவே இருப்பேன். உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிலாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த ஐனாக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. நம்ம அப்பா நம்ம மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அழுகிறா. இப்போ ஒரு மனசுல நினைக்கிறது எல்லாத்துக்குமே ஐனா வந்து வார்த்தையால பதில் சொல்லிட்டு இருக்கா. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு என்ன உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிய வருது அப்படின்னு கேட்கும் போது, அப்ப உனக்கு இந்த சூப்பர் பவர் இருக்குன்னு எதுக்கு நம்ம குடும்பத்துக்கிட்ட சொல்லல, எதுக்கு நீ மறைச்சிட்டு அப்படின்னு கேக்குறாரு. இப்பதான் ஐனா ஒரு பெரிய விஷயத்த சொல்றா. எனக்கு இந்த சூப்பர் பவர் இருக்கிறதே பிடிக்கல, எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அம்மா நானு நீங்க எல்லாம் கார்ல போயிட்டு இருந்தோம். நீங்க டைம் டிராவல் பண்ணி போயிட்டீங்க. அப்ப அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஐனா நம்ம புது வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அப்பா நம்ம கூட வரலையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அம்மா என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நீ பிறந்திருக்கிறதே ஒரு சாபக்கேடு அப்படின்னு நினைச்சாங்க. அதனால நான் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா நான் பிறந்திருக்கவே கூடாதா அப்படின்னு கேட்டேன். அம்மா என்கிட்ட திரும்பி பேசிட்டு இருந்தாங்க. உடனே கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. என்னாலதான் அவங்க இறந்து போயிட்டாங்க, இல்ல வேற யாரு கூடயா போயிட்டு வாழ்ந்துட்டாச்சு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. என்னாலதான் அவங்க செத்துட்டாங்க, எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது ஹீரோ அவளை கட்டி பிடிச்சி, உன் தப்பு எதுவும் கிடையாது, எல்லாம் ஏன் மிஸ்டேக் தான், நான் இதுக்கப்புறம் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு சென்டிமெண்ட் சீனுக்குள்ள போறாங்க. அப்பாவும் பொண்ணும் செம்மையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கிறத ஹீரோயின் தூரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினோட ரூமை பார்த்து அப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு ஃபீல் பண்றாங்கன்னா தெரியல. ஒன்று காசு இல்லைன்னு ஃபீல் பண்றாங்களா, எதுக்கு ஃபீல் பண்றாங்கன்னு தெரியல. அங்க இருக்க ஜிம் கோச் இருக்கார்ல, அவ வேகமா வந்து, அம்மா அவ போனா போறா, இது வரைக்கும் நான் உங்க கூட இருந்து எல்லாமே பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறமா உங்களுக்கு நான் எல்லாமே பண்ணுவேன், நம்ம இதுக்கப்புறம் நிறைய பணம் வந்துருச்சு, சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அமைதியா அவங்க உட்காந்து இருக்காங்க. இந்த நேரம் பைல்வான் வந்து தூங்கிட்டு இருந்தவங்க எழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எழுந்து போய் பார்த்தா ஹீரோட அம்மா எழுந்துட்டாங்க. எழுந்ததும் இவங்க போயிட்டு, இப்போ உங்களுக்கு என்ன கனவு வந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்றதை கேட்டு இவங்க அதிர்ந்து போறாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருந்ததாவும் அந்த குழந்தை இறந்து போனதாவும் சொன்னீங்க இல்லையா, அந்த குழந்தை உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி சொன்னது வந்து இவங்களுக்கு அப்படியே பதட்டமாயிடுது. குழந்தைனால இவங்களுக்கு ரொம்ப பதட்டமாயிடும். இப்பதான் உண்மை என்னன்னு சொல்றாங்க, அந்த குழந்தை இறந்து போயிடுச்சுதான். ஆனா இவங்க வேணே ஒரு பொய்ய சொல்றாங்க. ஹீரோயின் இவங்க கிட்ட சொல்லியிருப்பா, அவங்களுக்கு வீக்னஸ் பாயிண்ட் அவங்களோட குழந்தை மட்டும்தான். அதனால குழந்தை இருக்குன்னு நீங்க சொன்னீங்கனாலே போதும், அவங்கள நீங்க மயக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால பொய்யா இந்த கதையை அவங்க கிட்ட சொல்றாங்க, அவங்க ஷேக்கிங் ஆகட்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. இந்த இடத்துல கட் பண்ணி ஹீரோட அக்காவை காமிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பழனி படிக்கட்டு மாதிரி படிக்கட்டு ஏறிட்டே போகுது. அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறிக்கிட்டே இருக்காங்க. எதுக்குன்னா உடம்பு குறையிறதுக்காக தான். ஒரு கட்டத்துக்கு மேல ஏற முடியல, ரொம்ப மூச்சு வாங்கி போகிறாங்க. அங்கவே உட்காந்துடுறாங்க. இப்போ இந்த ஜிம் கோச் இருக்கால, அவ போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. உன்னால முடியும், ஏறு, நீ இழைச்சிருவ, ஏறு, நீ கல்யாணம் பண்ணலாம், ஏறு அப்படி இப்படின்னு என்னவோ சொல்லி அவங்கள மாடியோட உச்சி கூட்டு போயிடுறாங்க. அங்க போயிட்டு அவளுக்கு தண்ணி கொடுத்துட்டு, நம்ம 2 பேரும் சேர்ந்து பறக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவன் வந்து வாயை மூடிட்டு எதுவுமே பேசாம இருக்கா. என்னது சேர்ந்து பறக்கிறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலா இவளுக்கு பறக்கிற பவர் இருக்குன்னு அவளுக்கு தெரியுது இல்லையா, அதை அவ வாயாலே சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கறா. இவங்க அப்படியே பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஐனாக்கு அவருடைய அப்பா, அதாவது ஹீரோ இருக்காருல்ல, அவரு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது சைக்கிள்லே போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு லெவல் வரைக்கும் அவன் ஓட்டவே இல்லை. அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டிடுறான். இவருக்கு செம சந்தோஷமா இருக்கு அவ சைக்கிள் ஓட்டுறதை பார்த்து. அப்படியே அவ சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது அந்த இடத்துல அந்த ஸ்மார்ட் பாய் நிற்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. ஸ்மார்ட் பாய் அங்கேருந்து கூட்டதும் இவளுக்கு பதட்டமா இருக்கு. அப்படியே சைக்கிளை திருப்பிட்டு போலான்னு பார்க்குறான். சைக்கிள் உடனே கீழே விழுந்துருது. ஸ்மார்ட் பாய் அங்கேருந்து வேகமாக வந்து சைக்கிளை முன்னாடி நிறுத்திட்டு, நான் உன்னை பார்க்கக்கூடாது, உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல, உங்ககிட்ட இதை கொடுத்துட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடியை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, நான் இங்கேருந்து போகிறேன், இதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பும் போது ஐனா என்ன சொல்கிறா, நான் உன்னை விரும்புகிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறா. இப்படி சொன்னதும் என்ன சொல்கிற புரியல அப்படின்னு கேட்கும் போது ஐ லவ் யூ அப்படின்னு திரும்ப சொல்கிறா. இவங்க 2 பேரும் இங்கே அப்படியே ஜாலியாக லவ் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்காங்க. எந்த மொமெண்ட்டை பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஐனா பிறந்த மொமெண்ட்டை பற்றி பேசிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ டைம் ட்ராவல் பண்ணி அந்த மொமெண்ட்டுக்கே போயிடுறாரு. ஏன்னா எந்த விஷயம் ஞாபகம் வந்தாலும் அங்கே டைம் ட்ராவல் பண்ணி போயிடுவார் இல்லையா. அந்த மொமெண்ட்டை போயிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது
அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோவோட அம்மாவை காமிக்கிறாங்க. தூக்கத்துல இருந்து அரண்டு புரண்டு எழுந்துக்கிறாங்க. ஏதோ கனவு வருது. என்ன கனவுன்னு தெரியல. ரொம்ப பயந்து போய் எழுந்துக்கிறாங்க. எழுந்ததும் என்ன பண்றாங்க, நேரா அவங்களுடைய ஹஸ்பண்ட தேடி போறாங்க. அதான் வீட்ட விட்டு வெளியில அனுப்பிச்சுட்டாங்க இல்லையா? அவர் எங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி போனா, அவரு அந்த கிளப்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு கத்திட்டு இருக்காங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கத்தும்போது, இந்த மாதிரி நம்ம வீட்ல இருக்கவங்க யாரோ சாக போறாங்க அப்படின்னு சொல்லி கத்துறா, அழுகுறா. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. ஹே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல யாருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் புவி. பபாய்.